காலை வணக்கம். என்னென்னா, இது ஒரு அருமையான தீர்ப்பு. கிரிமினல் குற்றத்துறையில் பயிற்சி செய்து கொண்டிருக்கிற வழக்கறிஞர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் கிரிமினல் கோர்ட்டில் ப்ராக்டிஸே இல்லாமல் போயிடுமோன்னு பயந்த காலத்தில் இந்த 138 வந்துச்சு. அதனால் அந்த கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் கொஞ்சம் சர்வைவல் வந்தது. அதுக்கப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்துச்சு. இந்த கேஸஸ்ஸு அப்புறம் இந்த சின்ன சின்ன கேஸ் எல்லாம் வச்சுட்டு கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ்னு இருக்குது. ஆரம்ப காலத்தில் சர்வைவலுக்கு சஸ்டைனபிலிட்டிக்கு கொஞ்சம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வேலை கற்றுக்கணும். இப்போ இது ஒரு கேஸ், அருமையான கேஸ் 138. இந்த தீர்ப்பு மிக அருமையான தீர்ப்பு இந்த டிஃபெண்ட் லாயர்ஸுக்கு. அது பாரு, AR 2025 சுப்ரீம் கோர்ட், AR 2025 சுப்ரீம் கோர்ட் 1857 1857 முதல் இந்திய சுதந்திர போர் நம்பர். அது 1857 AR 2025 சுப்ரீம் கோர்ட் 1857. அப்புறம் ரேகா சரத் உசீர் பாம்பேலேருந்து வந்த கேஸ் இது. சப்தருங்கி மகிழா நாகரி சஹகாரி பிரசன்சா லிமிடெட். இப்போ வடமொழியில் எழுதப்பட்ட கம்பெனியின் பேர் அது. சப்தசுருங்கி மகிழா நாகரி சஹகாரி பத்சன்ஸ்தா லிமிடெட். கடன் வாங்குறாரு இவர் யார்? இந்த ரேகா கடன் வாங்கியிருக்காங்க. 3,50,000 கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு செக்யூரிட்டியாக செக்கு கொடுத்துருக்காங்க. செக்கு ஜம்ப் ஆகிடுது. அதனால் லீகல் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. லீகல் நோட்டீஸ் கொடுத்த உடனே பதில் இவங்க என்னென்னு கொடுக்குறாங்க, ஐயா நீங்கள் நான் கடன் வாங்கன்னு தான் சொல்கிறேன், அந்த சம்மந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் எனக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் நான் உங்களுக்கு முறையான பதில் தர முடியும்னு ஒரு பதில் அனுப்புகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கம்ப்ளைண்ட்டு அவசரமாக போய் கல்வான் JMFC கல்வானில் போய் கேஸ் போட்டுடுறார். 138 போட்டுடுறார். அப்போ என்ன ஆகுது, நான் 138 போட்ட உடனே இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, எப்பா உனக்கு நீ லீகல் நோட்டீஸ் கொடுத்தா பணம் கொடுக்க சொல்லி அவங்க பணம் பதில் கொடுக்குறாங்க. பதிலில் ரோடு ரிலேட்டட் டாக்குமெண்ட்டு கேட்குறாரு. நீ அதை ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலை? அது இல்லாமல் நீ போட்ட கம்ப்ளைண்ட்டில் அவர் கொடுத்த பதிலில் அவர் கேட்ட டாக்குமெண்ட்டை பற்றி எதுவும் சொல்லலை. அதனால் சப்ரஷன் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸு, ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷனு, பதிலே கொடுக்கலன்னு சொல்லி அவுட் ரைட்டாக போட்டிருக்கிறதுனால இதை குவஷ் பண்ணிடுறாங்க. மிக அருமையான கேஸு. ஸோ இதில் 2 விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, வழக்கு நீங்கள் தாக்கல் அதான் 138 ரிப்ளை நோட்டீஸில் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டு கேட்கலாம். நம்பர் 1 ஆச்சா? இந்த டாக்குமெண்ட்டு மாத்திரம்தான் இல்லை, இன்னும் கூட நீங்கள் கேட்கலாம். நீங்கள் என்ன மணி லெண்டரா, ரிஜிஸ்ட்ரேஷன் மணி லெண்டரா, நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுறீங்களா ரெகுலராக, அதுக்கான நீங்கள் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் பிரகாரம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. இப்போ நீ இன்கம் டேக்ஸ் கட்டுற எவ்வளோ பணம் நீ கொடுத்தேன்னு சொல்கிறியா, எப்படி ரைஸ் பண்ண, அதுக்கான டாக்குமெண்ட் கொடு, இப்படி ஏதாவது ஒன்று கேட்கலாம். கேட்டு செய்யுது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சில பேருக்கு கடன் வாங்கிறது தான் தொழில். எங்கே வேணாலும் கையெழுத்து போடுவார், எவ்வளோ கடன் வாங்கிடுவார். கடனும் கட்ட மாட்டார், பிரின்சிபல் கட்ட மாட்டார், வட்டி கட்ட மாட்டார், வக்கீல் நோட்டீஸ் வந்தால் பதில் கொடுக்க மாட்டார். அப்படியே வக்கீல்கிட்ட பதில் கொடுக்குறது, காசு கேட்டால் அதை ஒழுங்காக கொடுக்க மாட்டார், கோர்ட்டுக்கு வர மாட்டார். இருந்தாலும் நம்ம கடமைகளை ஒழுங்காக செய்யணும். இந்த அருமையான வழக்கு, இது மாதிரி ஒரு வழக்கில் இம்ப்ரூவ் பண்ணி கேஸ் நடத்துங்க. காலை வணக்கம், நன்றி.